இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் 4 ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் 4 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட மெயினான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கு. அதாவது 6000 mAh பேட்டரி குறிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து 6000 mAh அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் 4 ப்ளஸ் வந்து 3GB RAM 30GB வேரியன்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்டில் வருது. ஸோ அதை வந்து பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்ஸோட பேக் சைடில் வந்து நமக்கு வந்து கீ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் 4 ப்ளஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது முதல்ல நமக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 4 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்ஜிங்காக நமக்கு வந்து மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான ஒரு 10 வாட் சார்ஜர், சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் எஜெக்டர் டூல், மேலும் பேக் சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து வழக்கமாக TPU கேஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த கிளாஸ் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிளாஸ்டிக் கிளாஸ் கேஸ் மாதிரி வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இந்த பாக்ஸோட வருது. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸோட கண்டென்ட்ஸ். இப்போ இந்த ஸ்மார்ட் 4 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடு வந்து ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் வந்து எடுத்துருவோம். இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 4 ப்ளஸ் வந்து 3 டிஃப்ரெண்டான கலர்ஸ் வருது. மிட்நைட் பிளாக், வயலட் மற்றும் ஓஷன் வேவ் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஓஷன் வேவ் அப்படிங்கிற இந்த கலர் கான்ஃபிகரேஷன். பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலர் வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பாட்டம் சைடில் வந்து நமக்கு வந்து டார்க் கலர் பேட்டர்னாக வருது. ஸோ வழக்கம் போல் இந்த ஃபோன்லேயே வந்து பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஆனால் பிளாஸ்டிக் பாடியில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5D அந்த கிளாஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஓரளவு வந்து இருக்கும். மேலும் இந்த 2.5D கிளாஸ் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட்டாக இந்த பேட்டர்ன் வந்து ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் வந்து ஜெம் கட் டெக்ஸ்சர் டிசைன் அப்படிங்கிறத வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட கொடுக்கக்கூடிய கேசிங்லேயே வந்து நமக்கு இந்த டிசைனுக்கு ஏற்றாப்பில் வந்து நமக்கு இந்த டெக்ஸ்சர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் சைடில் உள்ள அந்த கிளாஸ் ப்ரொடெக்டர் போட்டால் கூட வந்து நமக்கு வந்து பேக் சைடில் உள்ள டெக்ஸ்சர்லாம் தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரோட சேர்த்து கொடுக்குற காரணத்தில் அந்த ஃபோனோட டிசைன் வந்து அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து வரும்போது நம்ம தனியாக தான் இந்த கேஸ் வாங்கணும். அதாவது நார்மலான சாஃப்ட் கேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க அந்த டிசைனுக்கு ஏற்றாப்பில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.82 இன்ச் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து டியூல் கேமரா செட்டப் இருக்குது. பார்க்குறதுக்கு 3 கேமரா மாதிரி இருந்தாலும் 2 கேமரா தான் இருக்குது. ட்ரிபிள் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் வருது. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் நமக்கு மைக்ரோஃபோன், அது போக சார்ஜிங் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB போர்ட், அது போக 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தபடியாக இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 4 ப்ளஸோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.82 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் இது வந்து 90.3% வரை போகுது. அது மட்டும் இல்லாமல் 20:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த டிஸ்பிளே வருது. இது போக ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து 480 நிட்ஸ் வரையும் அதோட பிரைட்னஸ் போகுது. ஸோ டேரக்டான சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது கூட அந்த டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியாக பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இந்த டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள வர ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிறது வெல்கமான விஷயம் தான். HD+ ரெசல்யூஷன் தான் இருந்தாலும் வந்து பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ஓகே தான். மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ வழக்கமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸில் கொடுக்குற மாதிரி இந்த பஞ்சுவல் கட் அவுட் கொடுக்கல, இந்த வந்து வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டை கூட கொஞ்சம் கட் பண்ணுறதுக்காக வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து மீடியா கன்சப்ஷன் பார்க்கும்போது சரி, யூடியூப் மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது சரி, ரொம்ப மோசமான டிஸ்பிளே அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ HD+ ரெசல்யூஷன் தான் இருந்தாலும் வந்து ஒரு டீசென்டான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் HD+ அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்க போகிறதுல இருந்தாலும் பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஓகே தான். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட மெயினான செல்லிங் பாயிண்ட், அதாவது இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh அப்படிங்கும்போது இன்ஃபினிக்ஸ் வந்து இது வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரியான பல விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இடையில சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வந்து இதே மாதிரி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணும்போது வந்து ஆவரேஜாக பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு மேலே வந்து ஃபுல்லாக நீடிச்சு நிற்குது. நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்
நேரம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. மேலும் ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கூட ஃபுல் டே வந்து பேட்டரி லைஃப் இருக்கும். காரணம் இது 23 மணி நேரம் வரையும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைம் அப்படிங்கும்போது தான் இந்த ஃபோனில் பிரச்சனை வருது. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து நார்மலாக 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ 10 வாட் சார்ஜரை வச்சு இந்த 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. ஸோ இந்த 4 மணி நேரம் டைம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஆனால் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு மைனஸாக இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ட்ராவல் மாதிரியான ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தோம்னா ஸோ அந்த டைம் மட்டும் இந்த ஃபோன் வந்து ஒரு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து நான் ஃபுல்லாக வந்து வீடியோ ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிவிட்டு எல்லா விதமான சிச்சுவேஷன் குறிப்பாக கேமிங் மாதிரியான சிச்சுவேஷனுக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ A25 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ A25 பற்றி பேசும்போது ஒரு ஆக்டோகோர் சிப்செட்டாக வருது. அதாவது கார்டெக்ஸ் A53 கோர்ஸில் வந்து 1.8 GHz வரையும் இதோட கிளாக் ஸ்பீட் போகுது. மீடியாடெக்கோட ஹீலியோ P20 வந்து நமக்கு 2 GHz வரையும் ஸ்பீடு போனது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் மட்டும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து IMG PowerVR G8320 அப்படிங்கிற ஜிபி வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ P20 ப்ராசர் பற்றி இதுக்கு முன்னாடி பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு அது செட் ஆக போகிறதில்ல. ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் குறிப்பாக ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், வேறு எந்த விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை மல்டி டாஸ்கிங்க்கு வந்து ஓரளவு ஓகேயாக ஒரு ப்ராசராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மீடியாடெக்கோட ஹீலியோ A25 இருக்குது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரு ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஹேங் ஆகலை. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். காரணம் கிளாக் ஸ்பீட் குறைஞ்சதுனால கொஞ்சம் ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த இடம் வந்து ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸில் பேஸ் பண்ண டால்ஃபின் OS 6.2 இன்டர்ஃபேஸில் கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள Infinix ஃபோனில் வந்து ஸ்கின் கொஞ்சம் ஹெவியான இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டாக் UI மாதிரி தெரியுது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து ஃபோன் வந்து லேக் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக கேமிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக செட் ஆக போகிறதில்ல. ஏன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P20 கூட நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக கேமிங் செட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இதுலேயுமே கேமிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ அதையும் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணி சொல்கிறேன். ஸோ கேமிங் PUBG லைட் மாதிரியான கேம்ஸ் விளாடலாமா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து டெடிகேட்டட் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். 256 GB RAM எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. 3 GB RAM 30 GB அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் மட்டும் வருது. அடுத்தபடியாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள இந்த கேமராஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 13 MP மெயின் கேமரா வருது. இது f1.8 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. மேலும் ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு 3 கேமரா இதில் இருந்த மாதிரி இருந்தாலும் ஸோ ஆக்சுவலாக இதில் 2 கேமரா தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க முடியும். மூணாவது கேமரா வந்து பார்க்குறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி கேமராவே கொடுத்துருக்காங்க. அதில் கேமரா எதுவுமே கிடையாது. ஸோ மேலே முதல் 2 இடத்துல மட்டும் தான் கேமராஸ் இருக்குது. இது போக ட்ரிபிள் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேசிங் கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் ஈவினிங் டைமில் தான் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க டைம் கிடச்சிச்சு. ஸோ அந்த டைமில் எடுத்த ஷார்ட்ஸ் வந்து ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ மற்றபடி வந்து லோ லைட் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய கிரெயின்ஸ் அதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் சில நேரங்களில் வந்து இந்த ஹேரில் வந்து கிராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். 2-3 ஃபோட்டோஸும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டே லைட்டில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்து பார்த்துட்டு அதை பற்றியும் வந்து ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். மேலும் கேமராவோட மோட்ஸை பொறுத்தவரையும் AI கேம், பியூட்டி, பொக்கே, அது போக வந்து AR ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம வழக்கமாக ஐஃபோனில் பார்க்குற மாதிரி அனிமோஜி மாதிரியே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி வந்து ஃபன்னான சில ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். மேலும் இந்த ஃபோனில் 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து லோ லைட்டில் கூட வந்து செல்ஃபி ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி இந்த கேமராலேருந்து வந்தக்கூடிய ஷார்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ லைட்டில் வந்து இதை எடுத்து பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிரெயின்ஸ் இருக்க தான் செஞ்சுது. ஸோ டே லைட்டில் வந்து இந்த கேமரா வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து ஓரளவு ஓகேயான ஷார்ட்ஸ் தான் இது எடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 207 கிராம் வருது. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற 6000 mAh பேட்டரி. ஸோ அதனால் ஃபோனோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக இல்லைனாலும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அக்யூரேட்டாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. இது போக DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த DTS சவுண்ட் சப்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இது போக இந்த ஃபோனில் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 4.2 மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்குது. சார்ஜிங் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து நமக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து டைப் சிக்கு மாறலை. ஸோ இது ஒரு நெகட்டிவ் தான்.
தான். இருந்தாலும் வந்து 10,000 ரூபாய்க்குள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் குறிப்பாக வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து எதிர்பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த எதிர்பார்ப்போட போனீங்கன்னா இது ஓரளவு ஓகேயான ஃபோன் மாதிரி தான் தெரியுது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி பார்க்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 4 ப்ளஸோட விலை வந்து 7,999 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மாதிரியான விஷயங்கள், இது போக இந்த ஃபோன் வந்து எப்படி வந்து ஹேங் ஆகாமல் இருந்துச்சா, மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, ஹீட்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். குறிப்பாக அந்த கேமரா மாதிரிலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஃபோன் வந்து இன்ஃபினிக்ஸ் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இப்போ எல்லாமே லாக்டவுனில் இருக்கிற காரணத்தினால வந்து எல்லா இடத்துலையும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற காரணத்தால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும் ஃபோனை அப்படிங்கிற காரணத்தினால இந்த 6000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நாமினல் ப்ரைஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேட்டாக இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கிற பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வந்து ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ வரை நன்றி, வணக்கம்.